ஹே காய்ஸ், திஸ் இஸ் வைப் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எறா குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதும் வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ட்ரைடு ஃபார்ம் ஆஃப் ஆனியன். அதுக்கப்புறம் பொரிஞ்சோன்னே அது நல்லா பொரிஞ்சோன்னே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நசுக்கி வச்ச பூண்டு. அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் தென் டொமேட்டோ. ஆனியன் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்லிக் நசுக்கி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் ஆனியன், சாப் பண்ண ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன், அதனால் சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சும்மா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் டொமேட்டோ தான். உங்களுக்கு எவ்வளோ டொமேட்டோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கணும். ஒரு நல்ல ஸ்மாஷ் ஆகிற கண்டிஷன் வர வரைக்கும் வதக்குங்க. குழைய வேகணும். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். சின்ன மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எறா க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பார்த்துருங்க. அதுக்குள்ளே இது வதங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து குழைய வந்துருச்சு. ப்ரான் க்ளீன் பண்ண லேட் ஆகுது, ஸோ அதனால இவ்வளோ நேரம் வதக்கின்னுக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணிவிடுங்க. ப்ரான் வந்து உரிச்சுன்னு இருக்காங்க. இப்போ தான் என் டேடி வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தார், ஸோ அதனால் ப்ரான் க்ளீன் பண்ண லேட் ஆகிடுச்சு. ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வளர்ப்பு ப்ரான் தான். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ப்ரான் கிடைக்குதோ அந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு தண்ணி வர ஸ்டேஜ் வரும். அந்த ப்ரானில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து சட்டியில் இறங்கிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் தேவைன்னா, தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, அந்த சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஸ்பைஸே கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள், சீரகம், சில்லி, ரெட் சில்லி அண்ட் தென் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனை போனோன்னே ஆயில் பிரிஞ்சு வரும். ஒரு சிலவங்க ஆயில் பிரிஞ்சு வராது. ஸோ அவ்வளோதான்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.